மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் நந்திகிராம் மற்றும் பவானிபூருக்கு பிறகு அனைவரின் பார்வையும் ஒரு தொகுதியின் மீது பதிந்திருக்கிறது என்றால் அது கரக்பூர் தொகுதிதான். கரக்பூர் தொகுதியில் மீண்டும் ஒருமுறை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திலீப் கோஷ் தேர்தல் களத்தில் உள்ளார். திலீப் கோஷ் 2016 முதலில் இந்த தொகுதியை வென்றார். அப்போது பாஜகவின் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களில் கரக்பூரிலிருந்து திலீப் கோஷும் ஒருவர். இந்த முறை திலீப் கோஷின் போட்டி திரிணாமுல் காங்கிரசின் பிரதீப் சர்க்காருடன் உள்ளது. பிரதீப் சர்க்கார் 2019 திலீப் கோஷ் மக்களவைக்கு வெற்றி பெற்ற போது அந்த நேரத்தில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலில் இந்த தொகுதியில் பிரதீப் சர்க்கார் வெற்றி பெற்றார். ஆனால் 2021 பொது சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக இந்த தொகுதியை தக்க வைப்பதில் வெற்றி பெற்றது. இந்த தொகுதியை பாஜக மற்றும் திரிணாமுல் ஆகிய 2 கட்சிகளுமே தங்களின் கௌரவ பிரச்சனையாக ஆக்கியுள்ளன. மேலும் இதுவரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இங்கே ஒரு ரோட் ஷோ நடத்தியுள்ளார். மேலும் பாஜகவின் பல மூத்த தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரச்சாரம் முடிவதற்குள் இங்கு வருவார்கள். மேலும் திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரி, அபிஷேக் பானர்ஜியாக இருந்தாலும் சரி, அவர்களின் பிரச்சாரம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடன் கூடவே திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பிலிருந்து கட்சியின் மற்ற தலைவர்களும் மற்ற நட்சத்திர பிரச்சாரகர்களும் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முழு பொறுப்பும் மீண்டும் ஒரு முறை மக்கள் மீதுதான் உள்ளது. இரு தலைவர்களின் கூற்று என்னவென்றால், அவர்களின் பணிகளின் காரணமாகவும் அவர்களை எளிதில் அணுக முடிவதன் காரணமாகவும் மக்கள் மீண்டும் ஒரு முறை அவர்களை வெற்றி பெறச் செய்வார்கள் என்பதுதான். திலீப் கோஷ் போன்ற ஒரு ஜாம்பவானுக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறீர்கள். இல்லை, நான் முதல் முறையாக போட்டியிடலை. நான் 19 இடைத்தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறேன். மேலும் வெற்றியும் பெற்றிருக்கிறேன். பிறகு 21 தேர்தலில் கரக்பூரில் ரயில்வே நிர்வாகம் நேர்மையற்ற வழிகளில் குடிசை பகுதி மக்களை மிரட்டி உருட்டியதால் நான் 21 சிறிய வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுப்போனேன். பிஜேபியின் வேட்பாளர் ஹீரன் ஜெயித்திருந்தார். ஆனால் 21 26 வரை ஹீரன் யார் என்று எங்களுக்கு இதுவரை தெரியாது. அதனால் இதுக்காக நேற்று நாங்கள் ஒரு டார்ச் மிச்சல் செய்தோம். ராத்திரியில் டார்ச் அடித்து நாங்கள் ஹீரனை தேடிக்கொண்டிருந்தோம். கிடைக்கல. அப்புறம் அவருடைய அண்ணன் திலீப் கோஷ் அவர் நின்றார். அவரும் 16ஆம் ஆண்டிலிருந்து 19 வரை எம்எல்ஏவாக இருந்தார். 19 எம்பியாக இருந்தார். பிஜேபியிடம் என் கேள்வி என்னவென்றால், திலீப் கோஷ் அவ்வளவு நல்ல கேண்டிடேட்டாக இருந்திருந்தால் 2024 அவருக்கு எம்பி டிக்கெட் கொடுக்காமல் ஏன் வர்தமானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்? பிறகு ஹீரன் 21 ஜெயித்த வினிங் கேண்டிடேட், அவரை நீக்கிவிட்டு மறுபடியும் திலீப் கோஷை ஏன் கொண்டு வந்தார்கள்? இதுக்கு அர்த்தம்னா, ஆனால் திலீப் கோஷ் ஒரு ஹெவி வெயிட் கேண்டிடேட் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். ஹெவி வெயிட் மீடியாவுக்காகத்தான், எங்களுக்காக இல்லை. அவருக்கு என்ன வெயிட் இருக்கிறது என்று அந்த நாள் 4ஆம் தேதி உங்களுக்கு தெரிந்துவிடும். அவர் மீடியாவுக்கு ஹெவி வெயிட். பெண்களை அவமதித்து பேசுவதில் அவர் நம்பர் 1. அகங்காரி. எந்த வேலையும் செய்யப்போவதில்லை. வெறும் டைலாக் மற்றும் சாயாபே சர்ச்சா, இதை தவிர அவரிடம் வேறு ஒன்றும் இல்லை. ஆக இந்த கரக்பூர் மக்கள் புரிந்துவிட்டனர். அதனால் ஒரு கொள்கையையும் எடுத்துள்ளனர். அதாவது தங்கள் வீட்டு பையன் யார் 24 மணி நேரமும் கிடைப்பாரோ அவருக்கு ஓட் கொடுப்பார்கள். உங்கள் ஸ்கின் மீதும் கமெண்ட் செய்தார்கள். இதுதான் விஷயம். நான் அதற்கு என்ன பதில் கொடுத்தேன்? நாங்கள் கருப்பாக இருந்தால் என்ன? நாங்கள் நல்ல இதயம் கொண்டவர்கள். அதனால் இந்த விஷயத்தை நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். யார் கருப்பாக இருப்பார், யார் சிவப்பாக இருப்பார், இது கடவுளின் பரிசு. ஸ்ரீகிருஷ்ண பகவான் கருப்பானவர். ராமர் பேரில் தான் அவர்கள் ஓட்டு கேட்கிறார்கள். ஸ்ரீராமரும் கூட சற்று கருப்பானவர் தான். அவர்களே தெய்வங்கள். நான் அவருடன் ஒப்பிடவில்லை. ஆனால் விஷயம் என்னவென்றால், அவர் கரக்பூரில் நிற்காமல் இருந்தது தான் பொருத்தமாக இருந்தது. அவருக்கு இங்கிலாந்தின் ஏதோ ஒரு எலெக்ஷனில் நின்றுருந்தா அவருக்கு சாஹேப் மேடம் கிடச்சிருக்கும். அவருடைய ஓட்டை எடுத்திருப்பாங்க. அவர் தவறான இடத்திற்கு வந்துவிட்டார். அந்த தவறுக்காக அவர் அனுபவிக்கவும் வேண்டியிருக்கும். 4ஆம் தேதி அன்றைக்கு இப்பொழுது எவ்வளவு சந்தைக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறார். பீகாரின் துணை முதலமைச்சர் சொல்கிறார் மீன் சாப்பிடாதீர்கள் என்று. இப்பொழுது வங்காளிகளை மகிழ்ச்சிப்படுத்த புதிதாக திருமணம் செய்து கொண்டார். இந்த வயசில் மனைவியை அழைத்து கொண்டு சந்தைக்கு போகிறார். நான் சொன்னேன், எவ்வளவு சந்தைக்கு போக வேண்டுமோ 4ஆம் தேதி வரை கரக்பூரில் போய்க்கொள்ளுங்கள் என்று.
4ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் நியூ டவுனுக்கு போய்த்தான் சந்தைக்கு போக வேண்டியிருக்கும். கரக்பூர் நாடா காட்டிவிடும். அந்த முடிவை கரக்பூர் மக்கள் எடுத்துவிட்டார்கள். அப்படின்னா நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, நான் சட்டமன்ற உறுப்பினரான போது, தலைவரான போது, அந்த நேரத்தில் வங்காளத்தில் பாஜக எங்கே இருந்தது? தங்களுக்கு என்று எந்த சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்லை. அதனால் ஆனேன். பிறகு இவரை M.P ஆக்க வேண்டும் என்று பாட்டிக்கு தோன்றியது. டெல்லியில் 300 இடங்களை கடக்க வேண்டியிருந்தது. அது நடந்துவிட்டது. அதனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்னை வேறு இடத்திற்கு அனுப்பினார்கள். இப்போது நாங்கள் அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். அதனால் என்னை மீண்டும் எனது பழைய இடத்திற்கே அனுப்பினார்கள். மக்களின் வரவேற்பு எப்படி இருக்கிறது? ரொம்ப நல்லது. ஏன்னா இடையில M.P ஆகி சென்று விட்டேன். நீங்கள் என்னுடன் வாருங்கள். இப்பொழுது குடியிருப்பில் சுற்றி பார்ப்போம். மக்களை பாருங்கள், கேட்டு பாருங்கள். இந்த முறை மாற்றம் வர வேண்டும், பாஜக அரசு அமைய வேண்டும் என்ற மூடில் மக்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இங்கிருந்து கரக்பூரின் MLA-வாக வருபவர் ஒருவேளை பிஜேபியை சேர்ந்தவராக இருந்தால் அவர்தான் வருங்கால முதலமைச்சரா? சகோதரரே, யார் முதலமைச்சர் ஆவார் என்பதை பார்ட்டி தான் தீர்மானிக்கும். அதற்கு தனி ஏற்பாடு உள்ளது. நாங்கள் பார்ட்டியை நிறுவுவதற்கும் பார்ட்டியை வெற்றி பெறச் செய்வதற்கும் தான் வந்துள்ளோம். அந்த வேலையை செய்வோம். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள். நீங்கள் கரக்பூரில் அப்படி என்ன வேலை செய்தீர்கள்? இதை கரக்பூர் மக்களிடம் கேளுங்கள், அவங்கள் சொல்வார்கள். கரக்பூர் என்பது ஒரு பழைய நகரம், உடைந்து சிதைந்துள்ளது. பாதி ரயில்வேயினுடையது. பொதுமக்கள் ரயில்வேயின் சண்டை இருக்கிறது. அதனால் அடிப்படை வசதிகள் கூட இல்லை. தண்ணீர், சாலை, மின்சாரம் இவை எல்லாவற்றின் பிரச்சனையும் இருந்தது. அதனால் நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோதும் கூட ரயில்வே மூலமாக இன்று தெரிகிற சில ஃப்ளைஓவர், பிரிட்ஜ் இவையெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் கட்டப்பட்டது. மேலும் மற்ற சின்ன சின்ன வேலைகள், குடியிருப்புகளில் கரண்ட் இல்லாத இடங்களில், அது என்னவென்றால் ரயில்வேயில் உள்ள அங்கீகரிக்கப்படாத குடியிருப்புகள், அங்கேயும் கரண்ட் ஏற்பாடு செய்தேன். தண்ணீருக்காக போரிங் எல்லாம் போட்டு ஏற்பாடு சலவைத்துறை இருக்கிறது, அதில் தண்ணீர் வசதி செய்து கொடுத்தேன். மற்ற சின்ன சின்ன வேலைகள் நகராட்சி செய்ய வேண்டியவை, அது அவர்களுடைய கையில் இருக்கிறது, எங்களுடைய கையில் இல்லை. பிறகு இங்கே எங்களுடைய நிதியை பயன்படுத்த அவர்கள் மறுத்தார்கள். மாவட்ட ஆட்சியருக்கு கடிதமும் எழுதினேன். அதற்கு இடையில் என்ன முடியுமோ அதை செய்திருக்கிறேன். நீங்கள் டிஎம்சி கேண்டிடேட் பற்றி ஏதோ கருத்து தெரிவித்திருக்கிறீர்கள். அது அவர்களை பற்றிய தனிப்பட்ட கருத்து அல்ல. நான் டிஎம்சியின் காட்டு ராஜ்யத்துக்கு எதிராக போராடுகிறேன். ஆட்சி மாற்றத்திற்காக போராடுகிறேன். கரக்பூரை சேர்ந்த பிரதீப் சர்க்கார் அவர் செய்திருக்கிறார், கரக்பூருக்காக செய்திருக்கிறார், நிறைய செய்திருக்கிறார். கரக்பூர் மக்களுக்காக நிறைய செய்திருக்கிறார். MLA அதாவது பிஜேபிக்கு 2 முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. 5 வருடம் 10 வருடம் வாய்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் பார்க்கவில்லை, ஒருபோதும் அதை செய்யவில்லை. பிரதீப் சர்க்காரை பலமுறை கரக்பூரில் பார்த்திருக்கிறோம். மேலும் பிரதீப் சர்க்கார் வேலை செய்திருக்கிறார். அதனால் அவர் வருவதையே விரும்புகிறோம். தெரிஞ்சவரை திலீப், அவர் ஜெயித்து விடுவார். இங்கே நல்ல வேலை செய்திருக்கிறாரு. என்ன வேலை செஞ்சிருக்கார்? நிறைய வேலை நடந்திருக்கு. என்ன? ஆமாம், என்ன அர்த்தம்? திலீப் போஸ் வர்றது நல்லது. பிஜேபி என்ன ஆகுமோ ப்ரெடிக்ஷன் செய்யறது கடினம். அப்போதுதான் நடக்கும். எங்களுக்கு ஏதாவது நடந்தா நல்லது. டிஎம்சி பிஜேபி கேண்டிடேட் யார் நல்லது? டிஎம்சியா பிஜேபியா? என்ன சொல்றது தாதா? லெஸ் இன்ட்ரெஸ்டட் இந்த விஷயத்துல. யார் இலங்கைக்கு போறாங்களோ அவர் ராவணனாக பார்க்கப்படுவார். நம்ம மேல கடவுளோட கிருபை இருந்தா நல்லது ஏதாவது நடக்கும். அப்போ தாதா வேலை செஞ்சிருக்காரு. கரக்பூருக்காக நடந்தா நல்லது. விஷயம் என்னன்னா, நான் பிறந்ததுலேருந்து இந்த ரோடு என்னைக்கும் அகலமாகலை. இந்த ரோடு அப்படியே சின்னதாக இருக்குது. அப்புறமும் ரொம்ப பிரச்சனை இருக்குது. இங்கே நிறைய ரோடும் சுத்தமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், வெளியில் இருக்கிற ரோடு எப்படி இருக்குது, இங்கே இருக்கிற ரோடு எப்படி இருக்குது. அப்புறம் இங்கே வேலை பிழைப்புக்கு வழியே இல்லை. எந்த நிலையிலும் வேலை வாய்ப்பு இல்லை. இங்கே ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள், பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே ஆகி கொண்டிருக்கிறார்கள். தாதா, உங்களுக்கு என்ன தோணுகிறது? என்ன விஷயம்? தேர்தலில் பிஜேபிக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது. ஏன் 15 வருஷம் ஆச்சு டிஎம்சியை பார்த்து, 15 வருஷம் ஆச்சு டிஎம்சியை பார்த்து, இப்போ மாற்றம் கேட்குறாங்க. என்ன தாதா? சரியா சொன்னார். என்ன சொன்னாரு? இங்கே அரசாங்கம் என்றார். இங்கே அரசாங்கம் வர வேண்டும். திலீப் போஸ் இங்கே நிறைய செஞ்சிருக்காரு. என்ன செய்தாரு? பாலம் கட்டினார். நகராட்சியில் பணம் கொடுத்து கொண்டிருந்தார். பணத்தை வாங்கவில்லை, வாங்க மாட்டேன் என்று சொன்னார். கரக்பூர் ஸ்டேஷனை ஜிகு ஜிகுன்னு ஆக்கிட்டார்.
நடந்து போவதில், அங்கிருந்து வருவதில். எவ்வளவு அழகாக செய்து விட்டார். ராத்திரியை பகலாக்கி விட்டார். யார் அது? கரக்பூர் தேர்தலில் திரிணாமுல் முன்னணியில் உள்ளது. அப்ப என்னால் சொல்ல முடியாது.